ஏழை சீதாவின் பாணி பூரி வெற்றி கதை. ஹேயா, கேளுங்க ஒரு கதை. நம்ம ஊரை மாதிரி ஒரு சின்ன கிராமத்துல நடந்தது. ஊரின் ஓரத்துல மண் சாலையோரம் ஒரு சின்ன கடை இருந்துச்சு. அந்த கடையில கிடைச்சது ரொம்ப சுவையான சுடுசுடு பானி பூரி. அந்த கடையை நடத்தினது நம்ம சீதா. வயசு 30 தான். ஆனா பொறுப்புகள் அதை விட அதிகம். கணவர் பல வருடங்களுக்கு முன்னாடியே இல்லாம போயிட்டார். வீட்டு முழு சுமையும் சீதா ஒருத்திக்கே. ஆனா அவங்க தைரியம் பாருங்க. ஒவ்வொரு காலையும் சூரியன் வருவதற்கு முன்னாடியே எழுந்திருப்பாங்க. மாவு பிசைப்பாங்க, உருளைக்கிழங்கு வேக வைப்பாங்க, தங்களோட கையாலேயே தயாரிப்பாங்க. அந்த புளிப்பு இனிப்பு தண்ணீர், அந்த சுவை ஒருத்தர் சாப்பிட்டா மறுபடியும் வராம இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா முழு ஊருக்கும் தெரிஞ்சது சீதா பானிபூரி. ஆனா வாழ்க்கை எப்போதும் சுலபம் இல்லங்க. ஒரு நாள் ஊருக்குள் ஒரு புதிய கடை வந்துச்சு. பெரியதா, லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு சத்தமா மியூசிக், குறைந்த விலையில் பானிபூரி. மக்கள் அங்க போக ஆரம்பிச்சாங்க. இப்போ சீதா கடைக்கு கூட்டம் குறைய ஆரம்பிச்சது. ஒரு நாள் அடுத்த வீட்டுக்காரி சொன்னா, சீதா, நீயும் கொஞ்சம் கம்மி விலையில் விற்கலாம், இல்லனா கஸ்டமர் போயிடுவாங்க. நான் என் சுவையும் நேர்மையையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படியே அவங்க தங்கள் வேலையிலேயே இருந்தாங்க. சுத்தம், நல்ல பொருள், ஒவ்வொருவருக்கும் மரியாதை. சில நாட்கள் கழிச்சது. மக்களுக்கு வித்தியாசம் புரிய ஆரம்பிச்சது. புதிய கடையில சாப்பாடு சுலபமா இருந்துச்சு, ஆனா சுத்தம் இல்ல. நிறைய பேர் உடம்பு சரியில்லாம போனாங்க. அதுக்கப்புறம் ஒன்றாக மக்கள் திரும்பி வந்தாங்க. சீதாக்கா, உங்க சுவை மாதிரி எங்கும் கிடைக்காது. பார்த்துக்கிட்டே இருக்க சீதா கடை மறுபடியும் கூட்டமா நிரம்பிச்சு. அதுவும் இன்னும் அதிகமா. சீதா கண்ணுல சந்தோஷ கண்ணீர். ஏன்னா அவங்க தெரியும், நேர்மையும் உழைப்பும் எப்போதும் ஜெயிக்கும். ஏயா, வெளிச்சம் காட்டுற மாயம் நீண்ட நாள் நிலைக்காது. ஆனா உண்மையான உழைப்பும் நேர்மையும் எப்போதும் வெற்றி பெறும். மூங்கில் சுவையும் மனிதர்களின் பாடமும். வடகிழக்கு இந்தியாவின் ஒரு சிறிய கிராமம் ஹரியாபானியில் மக்கள் வாழ்க்கை இயற்கையுடன் கலந்திருந்தது. பசுமையான காடுகள், தெளிந்த நதி மற்றும் முக்கியமாக மூங்கில் மரங்களின் அடர்ந்த காடுகள், அவையே இந்த கிராமத்தின் அடையாளம். கிராமத்தினர் மூங்கிலை வீடு கட்ட, கூடை நெய்ய, இசைக்கருவிகள் உருவாக்க, மேலும் உணவாகவும் பயன்படுத்தினர். அதே கிராமத்தில் 12 வயது ஒரு சிறுவன் ஆனந்த் வசித்தான். ஆர்வமுள்ள, சுறுசுறுப்பான மற்றும் சாப்பாட்டில் மிகவும் ஆர்வம் கொண்டவன். அவன் பாட்டி லக்ஷ்மி பாட்டி கிராமத்தின் சிறந்த சமையலர்களில் ஒருவர். அவள் கைகளில் ஒரு மாயம் இருந்தது. சாதாரண மூங்கிலும் சுவையான உணவாக மாறிவிடும். மூங்கில் கறி, மூங்கில் ஊறுகாய், மூங்கில் கிச்சடி, இன்னும் பல. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. தொடர்ந்து பெய்த மழையால் பயிர்கள் நாசமாயின, காய்கறிகள் கெட்டுப்போயின, சாப்பிட மிகவும் குறைந்த உணவுதான் மீதம் இருந்தது. இப்போது உணவு எங்கிருந்து வரும் என்று கிராமத்தினர் கவலைப்பட்டனர். லக்ஷ்மி பாட்டி அனைவரையும் கூட்டி சொல்லினார். அண்ணன் தங்கைகளே, பயப்பட தேவையில்லை. காடில் நம் பழைய நண்பன் இருக்கிறான், மூங்கில். இது வீடு கட்ட மட்டுமில்லை, நம் வயிற்றையும் நிரப்பும். கிராமத்தினர் ஆச்சரியப்பட்டனர். ஒருவர் கேட்டார், பாட்டி, மூங்கிலும் சாப்பிட முடியுமா? பாட்டி சிரித்தபடி, ஆம் பிள்ளைகளே, மூங்கில் மொட்டுகள் உலகின் மிகவும் சத்தான உணவுகளில் ஒன்று. ஆனால் அதை சரியாக சமைக்க தெரிய வேண்டும் என்றார். அடுத்த நாள் பாட்டி ஆனந்தை அழைத்து காடிற்கு சென்றார். மழைக்கு பிறகு ஈரமான மண்ணில் சிறிய மூங்கில் மொட்டுகள் வெளியே தெரிந்தன. பாட்டி கூறினார், ஆனந்த், பாரு, இந்த சிறிய மொட்டுகளே நம் கிராமத்தை காப்பாற்றும். ஆனந்த் ஆர்வமாக கேட்டான், பாட்டி, இதன் சுவை எப்படி இருக்கும்? முதலில் சாப்பிட்டு பாரு என்று பாட்டி புன்னகையுடன் கூறினார். வீட்டிற்கு திரும்பி பாட்டி முழு கிராமத்தையும் அழைத்து பெரிய அடுப்பை ஏற்றினார். மூங்கில் மொட்டுகள் சுத்தம் செய்யப்பட்டன, மசாலாக்கள் தயார் செய்யப்பட்டன. மெதுவாக ஒரு மனம் பரவத் தொடங்கியது. கிராமம் முன்பு உணராத ஒரு மனம். கொஞ்சம் மண்ணின் வாசனை, கொஞ்சம் புகையின் வாசனை, மேலும் மூங்கிலின் தனித்துவமான நறுமணம். உணவு தயாரானதும் கிராமத்தினர் வரிசையில் நின்றனர். முதல் உருண்டை சாப்பிட்டவுடன் அனைவரின் கண்களும் பிரகாசித்தன. பாட்டி, இது அருமையான சுவை. உண்மையாகவே மிகவும் இலகுவாகவும் சத்தானதாகவும் இருக்கிறது. லக்ஷ்மி பாட்டி அனைவரின் பேச்சையும் கேட்டு கூறினார்.
இயற்கை எப்போதும் நமக்கு உணவு தருகிறது. நாம் அதை அறிந்து மதிக்கத் தெரிந்தால் போதும். ஆனால் கதை இங்கே முடிவதில்லை. சில நாட்களுக்குப் பிறகு மழை நின்று விவசாயம் மீண்டும் சீராகும்போது ஆனந்துக்கு ஒரு விஷயம் கவலையளித்தது. குழந்தைகள் விளையாடிக் கொண்டே சிறிய மூங்கில் செடிகளை உடைப்பதை அவன் பார்த்தான். அவன் உடனே அவர்களிடம் சென்று கூறினான், அட, இதை உடைக்காதீர்கள். இது உணவாக மட்டும் இல்லை, நம்மை காப்பாற்றும் ஒன்றும் கூட. வெள்ளம் புயலில் இது மண்ணை பாதுகாக்கும். குழந்தைகள் கேட்டனர், அப்படின்னா நாம என்ன செய்ய வேண்டும்? ஆனந்த் புன்னகையுடன் கூறினான், தேவையான அளவு மட்டும் எடுங்கள். எவ்வளவு எடுத்தீர்களோ அதே அளவு மீண்டும் நட்டு வளர்க்குங்கள். குழந்தைகள் அவன் வார்த்தையை கவனமாக கேட்டனர். அந்த மாலையே முழு கிராமமும் சேர்ந்து மூங்கில் நடும் திட்டம் தொடங்கியது. ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் வீட்டின் அருகில் சிறிய மூங்கில் செடிகளை நட்டனர். சில வாரங்களில் கிராமம் மீண்டும் பசுமையால் நிரம்பியது. லட்சுமி பாட்டி ஆனந்தை பார்த்து கூறினார், பார்த்தாயா மகனே, உணவு என்பது வயிறு நிரப்புவதற்காக மட்டுமல்ல. அதை அறிவுடன் பயன்படுத்தினால் அது வரும் தலைமுறைகளையும் காப்பாற்றும். ஆனந்த் பெருமையுடன் கூறினான், பாட்டி, இப்போது எனக்கு புரிந்தது. மூங்கில் என்பது ஒரு சாதாரண செடி அல்ல, அது நம் நண்பன். அந்த நாள் முதல் கிராமத்தினர் மூங்கிலை ஒரு சாதாரண பொருளாக அல்லாமல் இயற்கையின் ஒரு வரமாக மதிக்கத் தொடங்கினர். ஹரியாபானி கிராமம் ஒரு முன்னுதாரணமாக மாறியது. உணவும் இயற்கையும் ஒன்றாக வாழ கற்றுத்தரும் ஒரு கிராமமாக. மீன் குழம்பில் மறைந்திருந்த ரகசியம். ஒரு சிறிய கடற்கரை கிராமத்தில் சீதா என்ற ஏழை பெண் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு சுமார் 30 வயது. அவளின் கணவர் ராமு 32 வயது. தினமும் கடலுக்கு சென்று மீன் பிடித்து வாழ்க்கை நடத்தினார். அவர்களிடம் ஒரு சிறிய வீடு மட்டுமே இருந்தது. உடைந்த கூரையும் மிகவும் குறைந்த பொருட்களும் இருந்தன. ஆனால் அந்த கிராமம் முழுவதும் புகழ்பெற்ற ஒன்று இருந்தது, சீதா செய்த மீன்கறி. சீதா மீன்கறி சமைத்தால் அதன் மனம் கிராமம் முழுவதும் பரவும். கிராம மக்கள் எப்போதும் சொல்வார்கள், சீதா மீன்கறியில் ஒரு மந்திரம் இருக்கிறது. அதே கிராமத்தில் சில பணக்காரர்களும் இருந்தனர். அவர்கள் எப்போதும் ஏழைகளை இகழ்ந்து பேசுவார்கள். ஒரு நாள் கிராமத்தில் பெரிய திருவிழா நடந்தது. அந்த விழாவில் மிகச் சுவையான மீன்கறி செய்வதற்கான போட்டி அறிவிக்கப்பட்டது. பணக்காரர்கள் நகரத்திலிருந்து பெரிய பெரிய ஷெஃப்களை அழைத்தனர். விலையுயர்ந்த மசாலா பொருட்கள், பிரகாசமான பாத்திரங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக இருந்தது. இந்த செய்தி சீதாவிடம் சென்றபோது ராமு சொன்னான், நாம் ஏழைகள் பணக்காரர்களுடன் போட்டியில் கலந்து கொண்டால் என்ன பயன்? சீதா சிரித்து சொன்னாள், சுவையான உணவு பணத்தால் வராது, மனசால் வரும். அடுத்த நாள் போட்டி தொடங்கியது. பணக்கார ஷெஃப்கள் பலவிதமான விலை உயர்ந்த உணவுகளை தயாரித்தனர். அப்போது சீதா ஒரு பழைய மண் பாத்திரத்தில் சாதாரண மீன்கறியுடன் வந்தாள். அதை பார்த்த பணக்காரர்கள் சிரிக்க ஆரம்பித்தனர். இவளும் போட்டியில் கலந்து கொள்கிறாளா என்று அவர்கள் கேலி செய்தனர். ஆனால் நீதிபதிகள் சீதாவின் மீன்கறியை ருசித்ததும் அனைவரும் அமைதியாகிவிட்டனர். ஒரு நீதிபதி சொன்னார், இவ்வளவு ஆழமான சுவை, இவ்வளவு இயல்பான மனம், இது மனதை தொடுகிறது. சிறிது நேரத்தில் முடிவு அறிவிக்கப்பட்டது. முதல் பரிசு சீதாவின் மீன்கறி. முன்பு சிரித்த பணக்காரர்கள் இப்போது வெட்கத்தில் தலை குனிந்தனர். பரிசு வாங்கும்போது சீதா சொன்னாள், சுவை மசாலாவில் இல்லை, உழைப்பிலும் உண்மையான மனதிலும் இருக்கிறது. அந்த நாளில் பணக்காரர்கள் ஒரு உண்மையை கற்றுக்கொண்டார்கள். ஏழ்மை மனிதனை சிறியவனாக மாற்றாது, அதந்தைதான் மனிதனை சிறியவனாக்கும். மந்திர மூங்கில் ஆட்டோ. ஒரு சிறிய கிராமத்தில் அங்கேயே 40 வயதான ராமு வாழ்ந்தான். சாதாரண மனிதன், சாதாரண வாழ்க்கை. ஆனால் ஒரு அசாதாரண பிரச்சனை. அவன் ஆட்டோ. சில நேரங்களில் ஸ்டார்ட் ஆகாது, சில நேரங்களில் நடுரோட்டிலேயே நின்றுவிடும். கிராம மக்கள் தினமும் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏய் ராமு, இது ஆட்டோவா இல்ல குப்பையா? இதை விட நாங்க நடந்து போயிருப்போம். கேளுங்கள் கேளுங்கள், நடுவில் சிக்கிக்கொள்ள வேண்டுமென்றால் ராமுவின் ஆட்டோவில் ஏறுங்கள். ராமு ஆனால் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருந்தான். அந்த இரவு வீட்டின் வெளியே உடைந்த கட்டிலில் அமர்ந்து ராமு வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். கடவுளே, நான் முழு உழைப்பும் செய்கிறேன், ஆனால் ஏன் ஒவ்வொரு முறையும் இந்த வண்டி என்னை ஏமாற்றுகிறது?
அப்போது அவன் பார்வை அருகிலிருந்த மூங்கில் காடை நோக்கி சென்றது. அவனுக்கு சிறுவயது நினைவுக்கு வந்தது. அப்போது அவன் மூங்கிலால் பொம்மைகள் செய்தான். திடீரென்று அவன் முகத்தில் ஒளி தெரிந்தது. என் ஆட்டோ மீண்டும் மீண்டும் கெடிக்கிறதானால் நானே ஒரு ஆட்டோ செய்து கொள்ளக்கூடாதா? கிராம மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போ இது என்ன செய்கிறான்? வெயில் தலையில் ஏறிவிட்டது போல. ஹே ராமு, மூங்கிலால் ஆட்டோ செய்ய போகிறாயா? காற்று அடித்தால் பறந்து போய்விடும். ஆனால் இந்த முறை ராமு வேலைக்குள் மூழ்கியிருந்தான். பகல் இரவு வியர்வை உரைப்பு. இறுதியில் ஒரு விசித்திரமான மூங்கில் ஆட்டோ தயாரானது. இலகுவானது, அழகானது, வலிமையானது. முதல் நாள் அவன் அதை கிராமத்தில் கொண்டு வந்த போது முழு கிராமமும் நின்று பார்த்தது. ஏய், இதென்ன? இது உண்மையிலேயே ஆட்டோவா? இதில் உட்கார்வது பாதுகாப்பானதா? ராமு மகனே, நான் உட்காருகிறேன். உன்னிடம் எனக்கு நம்பிக்கை உள்ளது. ஆட்டோ நகர்ந்தது. சத்தமின்றி, அதிர்வின்றி. இது பழையதை விட இன்னும் நல்லதாக இருக்கிறது. மெல்ல மெல்ல மக்கள் ஏறத் தொடங்கினர். அதற்கு பிறகு ஒரு நாள் கடும் மழை பெய்தது. சாலைகள் முழுவதும் சேற்றால் நிரம்பின. அனைத்து வண்டிகளும் சிக்கிக் கொண்டன. ஏய், யாராவது எங்களை வெளியே எடுக்குங்க. அப்போது தூரத்தில் மூங்கில் ஆட்டோ வருவது தெரிந்தது. வாங்க நண்பர்களே, ஏறுங்கள். இலகுவாக இருந்ததால் அவன் ஆட்டோ எளிதாக சேற்றை கடந்து சென்றது. ராமு, எங்களை மன்னித்து விடு. நாங்கள் உன்னை கிண்டல் செய்தோம். ஆனால் நீ எங்களை விட முன்னே சென்று விட்டாய். மந்திரம் ஆட்டோவில் இல்லை, மந்திரம் நம்பிக்கையில் இருக்கிறது. பிரச்சனை மீண்டும் மீண்டும் வந்தால் பாதையை மாற்று, தைரியத்தை அல்ல. அந்த நாளுக்கு பிறகு ராமு ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் மட்டும் இல்லை, அவன் அந்த கிராமத்திற்கே ஒரு முன்னுதாரணமாக மாறினான்.